தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் 2026 தேர்தலுக்குள்ள இந்துக்களின் வாக்குகளை வாங்குறதுக்காக ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முழங்குவாரு, இல்ல முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற ஒரு முழக்கத்தையும் முழங்குவாரு பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இந்த விஷயத்த பதில் சொல்ற மாதிரி அறநிலைத்துறையுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இதுக்கு பதிலையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அண்ணாமலை சொல்ற மாதிரி நடப்பது போல சமீபத்தில் பழனியில முருகனுக்கான ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஏற்பாடுல அந்த துவக்க விழாவில் நம்ம தமிழகத்துடைய முதல்வர் திராவிட கொள்கையுடைய சித்தாந்தங்களை கடைபிடிக்கிற ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, சனாதன எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி சனாதன எதிர்ப்புக்காக பல வழக்குகளை சந்திச்சுக்க இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அதுக்கான அறிவிப்பு விரைவிலே வரும் அப்படின்னு சொல்லி அறநிலைத்துறையுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர் சொல்லியிருக்காரு. இங்கே அவர் கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரமே ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முழங்குவாங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இந்த அண்ணாமலை சொன்ன இந்த வார்த்தைகள் உண்மையாகும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இன்னைக்கு திராவிட கட்சிகள் மாறிக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து போட்டு இருக்க முடியும். கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு நண்பர்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு அண்ணாமலை சொன்ன விஷயம் நடந்துருமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அண்ணாமலை அவர்கள் சமயத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் 2026க்குள்ள ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை செய்வார். அதுவும் இல்லாமல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற ஒரு முழக்கத்தையும் பண்ணுவார். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க சனாதனத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களோட அரசியலை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இனி வரும் காலங்களில் அந்த சனாதனம் அப்படிங்கிற விஷயம் மக்கள்கிட்ட எடுபடாது, இந்து மக்கள் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அதனால அவங்களுடைய கொள்கைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. 2026 வெற்றி அடைய வேண்டும் என்றால் அவங்களுக்கு இதுதான் வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால தான் பழனியில முருகனுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சாரு. இதுக்கு பதில் சொல்ற விதமா தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பதில் சொல்லியிருந்தார். ஏற்கனவே இவரும் சனாதன மாநாட்டுக்கு போறேன் அன்னைக்கு விமர்சனம் எல்லாரும் செஞ்சாங்க. நீங்க இருக்கிறது அறநிலைத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் சனாதனம் எதிர்ப்போம் அப்படி எப்படி போகலாம்னு அன்றைக்கி விமர்சனம் வைக்கப்பட்டது. இருந்தாலும் நான் என்னுடைய கட்சி என்னுடைய கொள்கைகள் சார்ந்து தான் போயிருக்கேன் அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி அவர் ஏற்பாடில் பழனியில் பிரம்மாண்டமான மாநாடு முருகனுக்காக நடத்தப்படுது. இந்த மாநாட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் கலந்து கொள்வார் துவக்க விழாவில். இதுக்கான ஒரு அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வந்துடும் அப்படிங்கிறது அவராலே சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கான பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா நாங்கள் இந்துக்களுக்கான எதிரானவர்கள் கிடையாது. தமிழகத்தில் இந்துக்கள் அவர்கள் விருப்பப்பட்ட கடவுளை வணங்கலாம், அதுக்கான சுதந்திரத்தை கொடுத்துக்கிருக்கோம், அதுக்காக எந்த விதமான தடைகளும் நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்றாரு. இதே நிறைய பேர் ஜெய் ஸ்ரீராம்னா அவன் ஜெய் ஸ்ரீராம்னு முழங்கட்டும், அதில் நாங்கள் எந்த தடையை விதிக்க மாட்டோம். முருகனுக்கு அரோகரா அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம், அதை நாங்கள் தடை செய்ய மாட்டோம். கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம், அது தடை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த இடத்துல பழனியில் நடக்கிற அந்த மாநாட்டுக்கு ஸ்டாலின் வாராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு 2 நாள் அறிவிப்பு வரும் அப்படிங்கிறாரு. இதுவரைக்கும் திராவிட சித்தாந்தங்களை பேசி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வாராரு அப்படின்னா அந்த இடத்தில் அந்த மேடையில் யாரை பற்றி பேசுவார்? அந்த முருகனுடைய மாநாட்டுக்கு வந்தால் அரசியல் பற்றி பேச முடியாது. அதே அந்த அறுபடை முருகனான பழனியாண்டவரை பற்றி பேசிதான் ஆகணும். இதுவரை தீபாவளிக்கோ இல்லை எந்த இந்து பண்டிகைகளுக்கோ ஒரு சின்ன வாழ்த்து சொல்லாத ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு நிலைமையில் நிற்கிறாரு. இந்த
ஃபங்க்ஷனில் வந்து யாருனாலும் கலந்துக்கலாம். இது வந்து ஒரு தலைபட்சமாக இவங்க தான் அழைப்பு கிடையாது, யாருனாலும் கலந்துக்கலாம். அதேமாரி தான் பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் மாநில தலைவர் முருகனை வந்து கலந்துக்கலாம். நான் சொல்கிறதை வந்து அழைப்பாக ஏற்றுக்கிட்டு கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அண்ணாமலை சொன்ன விஷயந்தான் ஒரு ஹாட் டாபிக்காக போய்க்கிருக்கு. ஏன்னா திமுக எந்த கொள்கைகளை அடிப்படையாக வச்சு அவங்க கட்சி நடந்துக்கிறக்கோ அந்த கொள்கைகளை தளர்த்தி விட்டார்கள். அதாவது இன்னும் சில வருடங்களில் வந்து அவர்கள் ஜெய் ஸ்ரீராம்னு முழங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கூடிய புள்ளையார் சொல்லி தான் இன்றைக்கி பழனியில் நடக்கிற மாநாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாநாட்டில் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் கலந்து கொள்வது எப்படின்றது வந்து எல்லோரும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன நடக்க போகுது, இவங்க கலந்து கொள்ள போகிறாங்களா, இவங்க கலந்து கொண்டால் என்ன பேசுவாங்க, மேடையில் முருகனை பற்றி பேசுவாங்களா, இல்லை அங்கேயும் போய் சனாதனத்தை பற்றி பேசுவாங்களா, இல்லை சனாதனத்தையும் ஆன்மீகத்தையும் கலந்து ஏதாச்சும் டபுள் மீனிங்கில் பேசுவாங்களா அப்படிங்கிற எல்லா எதிர்பார்ப்பும் வந்து எல்லா பற்றியும் இருக்குது. என்னப்பா இது வரைக்கும் வந்து சனாதனத்தை தான் மெயின், சனாதனம் தான் அப்படின்னு சொல்லி இவங்களும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கொள்கையில் வந்து ஒவ்வொரு இடங்களிலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திமுக கட்சியை சேர்ந்து பேரும், எல்லா எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், மந்திரிகளாக இருக்கட்டும், அந்த கட்சியை சேர்ந்த பல பேர் எல்லா இடத்துலையும் வந்து முன்னிலைப்படுத்துவது அப்படின்னா இந்த சனாதனத்தை தான். அதுவும் வந்து சனாதனம் அப்படின்னாலே இந்து மதத்துக்கு எதிரானது அப்படி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுக்கிட்டு பண்ணிக்கிருக்காங்க. இப்போ இவங்களே வந்து பழனி மலையுடைய முருகனுடைய மாநாட்டிற்கு துவக்க விழாவுக்கு போய் பேச போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு வியப்பு தமிழகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது. அவங்க என்ன வரப்போகிறாங்க, எப்படி வரப்போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நம்மளை சொன்ன மாதிரி 2026க்குள்ளே வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அரசியலில் எதுவும் நடக்கும்.